இறந்து போன அந்த தோழர் கவினோட என்ன அவருக்கு குறைச்சல்? ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, சத்தியமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தானே நல்லபடியா வச்சு காப்பாத்த போறாரு. நீ இந்த சாதியில பிறந்து விட்டான் என்ற ஒரு காரணத்துக்காகவே நான் அவனை வெட்டுவேன் குத்துவேன்றது எந்த விதத்துல நியாயம்? அதை தான் நம்ம அண்ணன் ஆதவ் அவர்கள் தெளிவுபடுத்தினாரு. அண்ணன் ஆதவ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை தளபதி அவர்கள் பார்த்து படிச்சு அவர் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது பொது தளத்துக்கே வெளியே வருது. அவரோட அப்ரூவல் இல்லாம சத்தியமா எந்த ஒரு விஷயமும் வெளியே வராது. அது ஆதவ் அவர்கள் மட்டும் கிடையாது, ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகளோட எந்த ஒரு அண்ணன் ஆனந்த் அவர்களோட எந்த ஒரு அறிக்கையாக இருந்தாலும் ஒரு அறிக்கை வெளியே வரப்போகுதுன்னா அதை முதல்ல அண்ணன் வாங்கி படிப்பாரு. அண்ணன் வாங்கி படிச்சுட்டு அதை பார்த்து அவருக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வரணும். இது கரெக்டா, இது தப்பா, இது சரியா இருக்கு, இது சரியா இல்ல. அவரோட வழிகாட்டுதலின் பேர்ல மட்டும்தான் எல்லா விதமான விஷயங்களும் தமிழக வெற்றி கழகத்துல நடக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணன் ஆதவ் அவர்களோட குரல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோட குரல். நீங்க அப்படித்தான் பார்க்கணும்.